இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான் நம்பர் 1ல இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதில் இருக்க லென்ஸ் தான் இது இருக்க நம்ம ஸ்பேஸில் அமைச்ச டெலஸ்கோப்லேயே பெரிய லென்ஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய லென்ஸை நம்மளால் ஒரு சிங்கிள் ராக்கெட்டில் அனுப்பவே முடியாது. அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லென்ஸ்ன்றது பேசிக்காக கண்ணாடியில் உருவாக்கப்படுற ஒரு விஷயம் தானே, அதை ஃபோல்டோ இல்லை மடிக்கவும் முடியாது. ஆனால் இந்த இடத்துல சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லென்ஸை வந்து 18 பீஸாக பிரிச்சிருக்காங்க. 18 பீஸாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸகன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் பீஸ். இந்த ஒரு இண்டிவிஜுவல் பீஸாக பிரித்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி ராக்கெட்டில் ஏற்றி ஸ்பேஸில் போயிட்டு எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி, அதை கூட விரிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விரிச்சிருக்காங்க. ஸோ இதனால என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்பேஸில் அமைச்ச டெலஸ்கோப் லென்ஸ்லேயே வந்து இருக்குள்ளே பல மடங்கு பெரிய லென்ஸை நம்ம இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால ரொம்ப அக்யூரேட்டான, ரொம்ப தூரத்தில் இருக்க பொருளெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி லென்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு அட்வான்டேஜ்னா, இதில் இருக்க இந்த ஒரு மிரரையும் நம்ம தனித்தனியாக மூவ் பண்ண முடியும். பொதுவாக நம்ம ஏதோ ஒரு தூரத்தில் இருக்க கிரகத்தை பார்க்குறோன்னா, அந்த கிரகத்துலேருந்து லைட் ட்ராவல் ஆகி இந்த டெலஸ்கோப்புக்கு வரதுக்கு நடுவில் நிறைய இடத்துல ஸ்கேட்டர் ஆகும். மண் துகள்கள் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், சில கிரகங்களே இருக்கும், கிராவிடேஷனல் வேவ்னால லைட் பெண்ட் ஆகும். இந்த மாதிரி லைட் வந்து எக்கச்சக்க விஷயங்களால டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற லைட்டை வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு லென்ஸை வச்சு அப்சர்வ் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து ரொம்ப பிளரியாகவும் ஸ்கேட்டர்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த டெலஸ்கோப்பில் இருக்க லென்ஸ் வந்து ஒரு மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதனால நம்மளுக்கு வர லைட்டுக்கு ஏற்பா போல லென்ஸை நம்ம மாற்ற முடியும். இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன டெலஸ்கோப் மாதிரி தெரியுதுல்ல, ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்க இந்த ஒரு எக்ஸகன் எடுத்துக்கோங்க, இதோட சைஸ் எவ்வளோ தெரியுமா? 1.5 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு ஆளோடைய ஹைட் இருக்கும் இந்த ஒரு ஹெக்ஸகன். இது மாதிரி 18 ஹெக்ஸகன் வச்சு தான் இந்த மிரரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.